குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அன்னைக்கு எங்க அப்பாவோட பாக்கெட் மணி பாத்தீங்கன்னா 2 ரூபாய். ஆனா இன்னைக்கு எங்க அப்பா எனக்கு 2 ரூபாய் கொடுத்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு மினிமமும் ஒரு 1000 ரூபாய் வேணும். நிறைய மன உளைச்சல். ஒரு 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு இந்த ப்ரெஷர் இல்லாம சமுதாயத்தை சரி பண்றதுக்கு அது ஒரு ப்ரெஷர். இவங்க 2 பேர் சின்ன வயசுல நீங்க என்ன நாடக கல்யாணம், சொந்தக்காரங்கெல்லாம் யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிறது தான் தெரியும். அதில் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேங்கிறது வந்து அந்த ஃபினான்ஸ் பற்றி கேட்டதுக்கு பயங்கரமாக சுயநலமாக இருக்காங்க. இன்னைக்கு காதல் வெறும் பைசா பணத்தை பொறுத்து மட்டும்தான் இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. பொண்ணை லவ் பண்ணிட்டோம், ரோடு வரைக்கும் அந்த பிரச்சனை வந்துருச்சு. சரி, நம்ம சும்மா இருந்திருந்தால் மேபி இந்த மாதிரி இஷ்யூலாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. நீயே நாடால நீங்கள் பேசினதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப வைரல் ஆகிட்டீங்க. ஒரு வாரமாக சோஷியல் மீடியாவில் பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் சரி, இந்த ரீல்ஸ்லேயும் எங்களோட ஃபோட்டோவும் பொண்ணு ஃபோட்டோ அந்த இதுதான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுதான் நிறையா வருதுங்க. நான் ரொம்ப நாளாக என்னோட மனசுக்குள்ளே இருந்ததை வெளிப்படுத்தின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா சொந்தக்காரங்கெல்லாம் யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிறது தான் தெரியும். அதில் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேங்கிறது வந்து இந்த நீயானா மூலியமாக நான் தெரிவித்தது எனக்கு ஒரு பயங்கர வென்டிலேட் ஆச்சு. உங்களோட காதல் கதை எப்படி தொடங்குச்சு? என்னோட காதல் கதை பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி இந்த பள்ளி பருவத்தில் தான் ஆரம்பித்தது. ஸோ நாங்கள் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இருந்தோம். டியூஷனில் சந்தித்தோம் ஃபஸ்ட்டு முதல்ல. அது எப்பவும் போல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு தலை காதலாகவே போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு 10வது படிக்கிறப்போ இவங்களுக்கு என்னோடய காதலை தெரிவித்தேன். இப்போ ஈரோடில் பார்த்திங்கன்னா நான் சித்தி விநாயகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே தான் வச்சு எல்லாமே சொல்லுவோம். அவங்களுக்கு அந்த இடத்துல தான் நான் காதலை தெரிவித்தேங்க. உங்கள் அப்பா நடு ரோட்டில் உங்கள் மேலே எண்ணெய் ஊற்றி கொளுத்த வந்தார் அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் மேலே ஏன் அவ்வளோ ஒரு பயங்கர எதிர்ப்பு? இந்த காதலுக்கு ஜாதி பிரச்சனையா இல்லை பண பிரச்சனையா, என்ன காரணம்? ரெண்டுமே கிடையாது. அதாவது எங்களோடது ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அதில் எங்கள் பக்கம்லாம் லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணிட்டதே இல்லை அப்போது. ஸோ அதை கேட்டனால அவருக்கு அண்ணன் தம்பிங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க அதுலலாம் ஒன்றும் ஆகலை, தான் பொண்ணு இப்படி பண்ணிட்டாலேங்கிறனால அவருக்கு அந்த மாதிரி ஒரு எரிச்சல். மித்தபடி 2 பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஸோ அது பெரிய விஷயமா இல்லை. பட் ஆனால் என்னென்னா பண்ணிட்டாலே இப்படி அந்த காலத்தில் காதல் பண்ணுறதுங்கிறது பெரிய குத்தம். ஸோ அந்த ஒரு இதனால தான் அவர் அப்படி அவ்வளோ தீவிரமாக இறங்கினார். இன்னொன்று பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்த இடம் ஒரு கிராம சூழ்நிலையான இடம், ரொம்ப கட்டுப்பாடான இடம். அந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டயத்தில் என்கரேஜ்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ இன்னார்லாம் கிடையாது. யார் இது மாதிரி செயலில் ஈடுபட்டாலும் ஊருங்கிற பேரில் கண்டிப்பாங்க. அது இன்னொன்று உங்களுக்கு அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா கௌரவ பிரச்சனை நிறையா இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டாலா, நம்ம வீட்டில் ஒரு பையன் லவ் பண்ணிட்டானா, இது தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே அதை ஏற்றுக்கிற மனசும் இல்லை அவங்களுக்கு. அதனுடைய வெளிப்பாடு ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் போயிடுச்சு. 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே நீங்கள் காதல் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஏஜில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே தயங்குவாங்க. உங்களுக்கு எப்படி அவ்வளோ தைரியம் வந்தது? 10ஆம் கிளாஸில் எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் நானும் லவ் பண்ணி இதில் ப்ரப்போஸ்லாம் பண்ணேங்க. பண்ணி அப்படியே கடந்த ஒரு 2-3 வருஷம் அப்படியே போயிட்டு தான் இருந்தது. எல்லோரும் அந்த ரீச் ஆகக்கூடிய அந்த காலேஜ் டேஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த டயத்தில் அந்த இளம் பருவம், நமக்கு அந்த ரத்தமும் வேகமாக இருக்கும், யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம், நம்மளாவே ஹீரோவாக நினச்சிக்கிட்டு எல்லா வேலையும் செய்வோம் இல்லையா. கூடவே 10 ஃப்ரெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு தைரியம் தான், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு போகும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் நம்மளும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டோம், ரோடு வரைக்கும் அந்த பிரச்சனை வந்துருச்சு. சரி, நம்ம சும்மா இருந்திருந்தால் மேபி இந்த மாதிரி இஷ்யூலாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நம்மளால் ஒரு பொண்ணோட பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது அப்போ எனக்கு ஆழமாக பதிஞ்சிருச்சு. என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம இதை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அவங்கள கூடயே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய அந்த டயத்தில் இருக்கக்கூடிய எண்ணமாகவும் இருந்தது. அது அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருக்குங்க. யாரும் மேடம் 10ஆவதுல காதல் பண்ணணும்லாம் நினைக்கல. அதாவது யாருமே அந்த மாதிரி நினைக்க மாட்டோம். ஏன்னா அதே குத்தோங்கும் போது அது எப்படி வந்ததுன்னு கேட்டால் தெரியாது. அதுதான் அது இப்படியே இவரோட பேசி 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 அது இவர் இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாதுங்கிற அந்த ஒரு இது வரும்போது தான் நம்மளுக்கே தோணும், நம்ம தான் இதுதான் காதல் போல அப்படிங்கிறது.
ஸ்டார்டிங்லேயே எடுத்தோடனே லவ் காதல்லாம் பண்ணலை. ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் இவர் இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாதுங்கிற அந்த உள்ள ஒரு தோணும் போது தான் வந்து அப்போ தான் நம்மளுக்கே தெரியும் இதுதான் காதல் போல் அப்படின்னுட்டு. எடுத்த உடனே நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. எங்களோட நட்பாக தான் பழகி அப்புறமா தான் அது காதலாக மாறிச்சு. உங்கள் தங்கச்சி தான் அந்த ப்ராப்ளம் வந்தப்போ இவங்களை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க காதலுக்கு வந்து அவங்க வந்து எதிர்ப்பு இல்லையா? இல்லைங்க, அந்த டைம் எதிர்ப்பு இல்லைன்னா என் தங்கச்சி வந்து அப்போ ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாங்க, சின்ன பொண்ணு. அவங்களுக்கு என்ன ஏதுங்கலாம் சுதாரிக்கிற அளவுக்கு தெரியாது. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சம்பவம் நடந்த அன்றைக்கி என் தங்கச்சி அவங்க 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, 8th 9th படிச்சுட்ருக்காங்க. அவங்க டூர் கிளம்புறதுக்காக இருக்காங்க. அதுக்குரிய வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த பீரியடில் இது மாதிரி அவங்க அம்மாவும் தேடிட்டு வராங்க. இவங்களையும் தெரியும், தங்கச்சியும் இவங்களும் நல்ல ஃப்ரெண்டு தான். சரி, அவங்க அம்மா வந்த வேகத்துக்கும் இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டா வேறு மாதிரி இன்னும் இஷ்யூ ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இல்லை எங்கள் மாமி அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷனை வந்து மேலும் பெரிய பிரச்சனையாகாத மாதிரி தடுத்துட்டாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து காசும் இல்லை, வேலையும் இல்லை, உங்களை நம்பி ஒரு பொண்ணும் வந்தாச்சு. இப்போ அவங்கள காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையும் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க? இப்போது நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டாங்க, நம்ம படிச்சிருக்கோம், கண்டிப்பாக வேலை கிடைக்குங்கிற, வேலை வாங்கிட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி, அந்த ஒரு என்ன சொல்கிறதுங்க, இப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து வந்தாச்சு, நம்ம அதுக்குரிய முயற்சி எடுத்து தான் ஆகணும். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய முயற்சி போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். இவங்க எனக்கும் வந்து பார்த்துக்கலாம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நீங்கள் படிக்கும்போது தான் பண்ணீங்க இல்லையா? இல்லை, படித்து முடிச்சிட்டோம் மேடம், படித்து முடிக்கிறோம். அதான் அந்த எண்ட் ஸ்டேஜ் ஆஃப் காலேஜ், ரிசல்ட் வரணும், ரிசல்ட் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டயத்தில் படித்து முடிச்சுட்டு வேலையெல்லாம் தேடி எல்லாம் போவோம் இல்லையா, நம்மளாம் பிஜி படிக்கலான்னு போவோம். நான் பிஜி படிக்கிற இது அப்ளை பண்ணிகிட்டு இருக்கப்ப தான் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துச்சு. சரி, இவங்களும் என் கூட வந்துட்டாங்க, கல்யாணம் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம குடும்பத்தை நடத்தணும், அடுத்து அவங்கள நம்ம வீடு பார்க்கணும், இவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். அடுத்து நம்ம அப்போவே வந்து ஒரு ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஏன்னா 2 ஃபேமிலியுமே நல்ல பெரிய ஃபேமிலி. நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம அவங்களுடைய கௌரவத்தையும் சீர்குலைச்சிடக்கூடாது. நம்ம அதுக்கு வந்து பணம் தான் முக்கியம், அதுக்கு வேலை தான் தேடணும். வேலை தேடினேன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து. கண்டது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலையெல்லாம் 2 பேருமே வேலை பார்த்து தான் பண்ணிக்கணும்னு இருந்தோம். 2 பேருமே வேலை பார்ப்போம், 2 பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான். அவர் தான் வேலைக்கு போகணும் அந்த மாதிரிலாம் நான் நினைக்கவே இல்லை. 2 பேருமே வேலைக்கு போகலாம், 2 பேருமே சம்பாதிப்போம் சீக்கிரம். ஆனால் அவங்க லெவலுக்கு நம்ம வரணுங்கிற அந்த ஒரே குறிக்கோள் தான் இருந்தது. இவங்க தான் ஃபஸ்ட்டு, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இவங்களுக்கு இவங்க வீட்டுக்காரமாக வேலை கொடுத்தாங்க. பக்கத்து அப்படியே இவங்க வீட்டுக்கு பின்னாடி வீடு. ஸோ அவங்க இதோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட அந்த ஒர்க்கெலாம் பண்ணாங்க. அதுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை, இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ரெண்டும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு வருஷம் நான் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு வரைக்கும் இவங்க நல்லாவே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு அவங்க மோட்டிவேட்டர், நான் அவங்களுக்கு மோட்டிவேட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வேறு யாரும் கிடையாது, இருக்கிற 4 ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வருவாங்க, நைட் வரைக்கும் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஸோ வீட்டில் நானும் இவங்க மட்டும்தான் இருப்போம். எங்களுக்கு அப்புறம் அடுத்து ஒரு பெரிய பொருள் இருக்குன்னா எங்கள் டிவி மட்டும் இருக்கும். அப்போ புதுசாக வாங்கின டிவி. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது உங்கள் நண்பர்கள். ஆமாம், நண்பர்கள் கண்டிப்பாங்க. 100% அவங்க தான். ஜெயச்சந்திரன் ஒருத்தர், அவர் வந்து நண்பர். அதுக்கும் மேலேயே ஒரு அண்ணா மாதிரி நாங்கள் இருந்து ஒரு 4 பேர்த்துக்கு வந்து ஒரு அண்ணா மாதிரி எங்களை வந்து வழிநடத்திட்டே இருப்பாப்புல. அப்புறம் அருண் பாபுன்னு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்டு, குணசீலன், கணேஷ், அவங்க எல்லாருமே அந்த சூழ்நிலை என்னோட ஏஜ் தான் எல்லாத்துக்கும். இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்துட்டாரு, என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது நாங்கள் முடிவு எடுத்துடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு முக்கியமான பயம் என்னென்னா, நாங்கள் வேறு ஏதாவது ஒரு முடிவை எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறனால அவங்க வந்து அப்படியே கண்கொத்தி பாம்பாகவே பக்கத்துலேயே பார்த்துட்டு இருப்பாங்க. நைட்டு வீட்டில் இருக்கிற வரைக்கும் விட்டுட்டு பத்திரமா இருக்காங்க. காலையில் விடிஞ்சோடனே ஒரு 7-8 மணிக்கு வந்துடுவாங்க. நான் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னுமே தொடருது. இன்றைக்கி அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. அதாவது ஆஃப்டர் மேரேஜ்ல 3 வருஷம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆமாம் மேடம், ரொம்ப ஒரு ரொம்ப வேளை கஷ்டம். சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கீங்க கண்டிப்பாங்க. இல்லைங்களா? ஆனா இப்போ வந்து உங்களோட நிலைமை எப்படி இருக்கு? என்ன மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போது பார்த்தீங்கன்னா அந்த 3 வருஷம் வந்து ஒரு ஆரம்ப காலகட்டம். சொன்னேன் இல்லைங்களா, வேலையும் இவங்களோட வேலை தான் மெயினான வேலை. ஸோ அந்த டயத்தில் இருக்கக்கூடிய செலவுகள், அப்போ வந்து எங்களோட சம்பளமே 2500 இருக்கும். வீட்டு வாடகையே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700-800 இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா அப்போ தான் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்ககிட்ட எதுவுமே இல்லை. நான் அடுத்த வேலை ட்ரெஸ்ஸு போடணுன்னாலுமே சம்பாதிச்சு அந்த காசு வந்தால் தான். மாதமான வாடகை கொடுக்கணும், சாப்பிட்ணும். எங்களுக்கும் எல்லாம் நம்ம அம்மா அப்பா கூட இருந்தனால எப்படி என்னென்னலாம் தெரியாது, எல்லாமே நடந்துடும். இப்போ எல்லாமே நாங்களே தான் நடத்திக்கிறோம்.
ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். பொருட்கள் வாங்குறது போகிறது அதெல்லாமே எங்களுக்கு எதுவும் பெருசாக தெரியாது. அப்போ வரக்கூடிய சம்பளத்தை வச்சுக்கிட்டு பெருசாக செலவும் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தா அதை நினச்சி பின்னாடி நடந்ததை நினச்சி பார்த்தா எங்களுக்கே திகைப்பாகவும் பயமாகவும் இருக்குது. இன்றைக்கி வந்து கடவுளோட புண்ணியத்தில் நல்லாவே இருக்கும், எந்த குறையும் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு பேஸ்ட் ப்ரஷ்லேருந்தே நீடு. ஏன்னா நாங்கள் நல்ல ஃபேமிலி, வெல் டு டூ ஃபேமிலியில் வந்திருக்கோம். கையில் தேய்ச்சிக்கலாம், பேஸ்ட் இல்லைன்னா அந்த மாதிரி இருந்ததே இல்லை. ஸோ அந்த சூழ்நிலை வந்து நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை வந்து நம்ம வந்து தவிர்த்துக்க கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப இதாக இருந்தோம். எல்லாமே நம்ம பண்ணிக்கணும்பா. 3 வருஷம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை. அந்த ஒரு 3 வருஷம் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், லைஃப் எப்படி கொண்டு போகணும். ஏன்னா ரொம்ப சின்ன வயசு தான், பெரிய நீங்கள் சொல்ல மாதிரி ரொம்ப பெரிய வயசெல்லாம் கிடையாது. ஏன்னா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சொசைட்டின்னு ஒன்று இருக்குது. எங்களை நாங்கள் போகிறப்போ அந்த சொசைட்டி வந்து எங்கள் நிழலோட அது பயங்கர நிழல் மாதிரி எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு நிறைய மன உளைச்சலுங்க. அந்த ஒரு 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு இந்த ப்ரெஷர் இல்லாமல் சமுதாயத்தை சரி பண்ணுறதுக்கு அது ஒரு ப்ரெஷர். இவங்க 2 பேர் சின்ன வயசில் நீங்கள் என்ன நாடக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ இதாக பேச முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதெல்லாம் பேச்செல்லாமும் நாங்கள் கேட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்க வந்து இவர் மேல காதல் அப்படிங்கறத வந்து எப்ப உணர்ந்தீங்க? அந்த சூழல் இல்ல அந்த சம்பவம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதான் இவர் காலேஜ் போயிட்டாரு. அது வரைக்கும் டெய்லி ஈவினிங் ஆனால் பேசுவோம். அந்த காலேஜ் போன டைமில் வந்து அப்போல்லாம் மொபைல் ஃபோன்லாம் இல்லாதனால பேச முடியாது. அப்போது வந்து என்னென்னா ஐயோ என்னடா அந்த ஒரு வெறுமனையாக இருக்க அந்த இருக்கும்போது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, ஓ இவர் தான் வந்து நம்மளுக்கு அவர்கிட்ட பேசினா நல்லா இருக்கும்பா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு அப்போ தான் வந்தது. அதுக்கான ஏதாவது சம்பவம்? அவர் ஹாஸ்டலில் இருந்தார். அந்த ஒரு வாரம் அவர் கோயம்புத்தூரில் இருந்தால் நாங்கள் ஈரோட்டில் இருந்தோம். ஸோ அந்த எப்போ இவர் வந்து நேரில் பார்த்தா மட்டும்தான் பேச முடியும். அப்போல்லாம் இல்லைன்னா லெட்ரு போட்டுக்கலாம். அந்த லெட்ரு போட்டாலும் ஆனால் அந்த நேரில் பேசுகிற மாதிரி வராது இல்லையா? ஸோ அதனால அந்த எப்போ பார்ப்போம், எப்படா அவரை பார்ப்போம், எப்போ பேசுவோங்கிறது தான். அதுதான் அந்த ஒரு இது வந்து நிறைய லெட்ரு போடுவோங்க. நானும் வந்து காலேஜ்லேருந்து அந்த லீவில் டயத்தில் வருவேன். வந்தாலும் அவங்க போனாலும் பார்க்கவும் முடியாது, பயங்கர கட்டுப்பாடு இருக்கும். அந்த டைம் ரொம்ப இந்த மாதிரி இல்லை இல்லைங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸில் வரதெல்லாம் ஒரு காதல்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் நிறையா மெம்பர்ஸை வந்து நம்ம மீட் பண்ணுவோம், நிறைய நியூ ஃபேஸஸ் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ நிறைய சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் 10ஆம் கிளாஸில் இவர் ப்ரப்போஸ் பண்ணோடனே இவர் தான் நம்ம ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத எப்படி முடிவு பண்ணீங்க? நான் எப்போ லவ் ப்ரப்போஸ் பண்ணனோ அப்போவே இவர் தான் ஹஸ்பண்ட்ப்பா அப்படிங்கிற அந்த ஒரு இது நினச்சி தான் நான் சொன்னேன். எல்லாமே அதனால தான் காலேஜும் இவர் எங்கே சேர்ந்தாரோ அதே இடத்துல சேர்ந்தோம். எங்களுக்கு அந்த ஒரு இது அந்த பேசக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்டே இருந்தது. எங்கேயுமே வந்து பிளாக் ஆகலை. ஒரு 6 மாதம் பேசலை, ஒரு வருஷம் அவரை பார்க்கல, அந்த மாதிரிங்கிற அந்த ஒரு இதே இல்லை எங்களுக்கு. காலேஜ் போனோம், காலேஜ் முடிஞ்ச உடனே இந்த பிரச்சனை வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ அது வரைக்குமே எங்களுக்கு வந்து அந்த தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது, இவரோட பேசுகிற தொடர்பு. ஸோ அதனால எங்களுக்கு வந்து இவர் தான் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஸோ அது வந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு பிளாக்கே ஆகலை. சண்டை வரும், ஆனால் அதான் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையிலையும் சண்டை போடாமல் இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கும்போது சண்டை வரும், ஆனால் பேசி எல்லாம் தீர்த்துப்போம். ஆனால் அதுக்குன்னு விட்டுட்டு போய் இல்லைப்பா நானையும் உனக்கும் எனக்கு ஒத்து வரல பிரேக்கப் பண்ணிக்கலாம்லாம் ஒரு நாளும் சொன்னதில்லை. ஸோ இந்த காலத்து மாதிரி நம்ம காதல் பண்ணுற ஸ்டேஜுங்கிறது வேற. ஏன்னா அம்மா அப்பா நம்மளுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம ஜஸ்ட் போய் பார்க்கறது, லவ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஃபீல் வேறு. ஆனால் வாழ்க்கைங்கிற தொடக்கமே ஆஃப்டர் மேரேஜில் தான் நம்ம மீட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க 3 வருஷம். இப்போ என்னைக்காவது ஐயோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை மேடம், ஒரு நாள் கூட நான் அந்த மாதிரி நினச்சதே இல்லை. 2 பேருமே அப்படி தான் நினச்சதில்லை. டே ஃபர்ஸ்ட்டில் அந்த எங்களுக்கு எல்லா கஷ்டமும் இருந்தாலும் ஆனால் அதை நாங்கள் கஷ்டமாகவே எடுத்துக்கவே இல்லை. நாங்கள் 2 பேருமே ஒன்றாவே தான் இருப்போம். இவங்க ஒர்க்குக்கு போகிற நேரம் தவிர 2 பேரும் ஒன்றாவே தான் இருப்போம். அது இன்னி வரைக்கும் நாங்கள் வந்து அந்த இதை நினச்சதே இல்லை. அது மாதிரி ஒரு சூழ்நிலையும் வந்ததும் இல்லை. கரெக்ட், அந்த மாதிரி ஒரு நாள் கூட நினச்சதே இல்லை. இப்போ நினச்சா கூட அது வந்து இப்போ ஒரு குட் மெமரிஸாக தான் இருக்குது. ஆனால் அந்த கஷ்டம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் அதை வந்து எங்களுக்கு அது நெகட்டிவ் சைடில் தெரிஞ்சதே இல்லை. என்னென்னா இவர் இருந்துட்டா அதான் ஏனால சொன்ன மாதிரி தான், இவர் இருந்துட்டா நம்மளால எல்லாமே சமாளிச்சிக்க முடியும்பா அப்படிங்கிறது. இன்னொரு விஷயங்க, நம்ம வந்து நாங்கள் 2 பேரும் குடும்பத்தை எதிர்த்து அவங்க நம்மளை வேணான்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டோம். திரும்பியும் சண்டை போட்டு நம்ம வெளியே போய் திரும்பி அது வந்து குடும்பத்துக்கும் நல்லதில்லை, பேர் கெட்ட மாதிரி ஆகிடும். நம்மளுக்கும் என்னடா
10ஓட 11னா நீங்கள் சொன்ன மாதிரி 10ஆவதுல வந்தது ஒரு பெரிய காதலா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் வந்துடக்கூடாதுங்கிறது வந்து ரொம்ப கவனமாக இருந்தோம். அதுவும் இல்லாம நான் அன்பு தான் இருந்தது. ஒரு நாள் கூட வேற இந்த எதுவுமே மாதிரி தோணாது. பிரிஞ்சு போயிடலாமா அப்படிலாம் கேட்டதே இல்லை. நாங்கள் 2 பேரும் சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேர் மட்டும் தான். அந்த இப்போ பாப்பா வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் பிறந்தாங்க. அந்த ஒரு 3 வருஷம் நாங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டோம் அந்த கஷ்டமாகவும் தெரியல. ஜாலியாக இருப்போம். ஸ்கூலில் எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு கலகலன்னு இருப்போம். அந்த மாதிரி போய் நைட்டு 12 மணிக்கு மொட்டை மாடியில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறது, குடுகுடு பாண்டியை பார்க்குறது, அது மாதிரி ஒரு இப்போ நினச்சாலும் அந்த லைஃப் திரும்பி வராது. ஆமா. பட் ஆனால் அந்த 3 வருஷம் கஷ்டமாக தெரியல. உங்களோட அன்பு வந்து அந்த கஷ்டத்தை வந்து பெருசாக கண்டிப்பா. தெரியலைங்க. உங்க வீட்ல வந்து நீங்க ஏதாவது கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்களா? ஏன்னா பொதுவா வந்து பொண்ணுக்குன்னா அம்மாவோட சப்போர்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். உங்க வீட்ல உங்களுக்கு யாரும் இல்லை மேடம், எனக்கு அம்மாவும் சப்போர்ட்டாக இல்லை, அப்பாவும் சப்போர்ட்டாக இல்லை. என் சைட் கேட்கவே இல்லை ஒரு வார்த்தை கூட. நீ என்னம்மா நினைக்கிற, உனக்கு என்ன மனசில் இருக்குன்னு கேட்கவே இல்லை. அது எனக்கு இன்னி வரைக்கும் அது ஒரு எனக்கு ஏன் கேட்கல அவங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது. இன்னி வரைக்கும் கேட்கல. கேட்டிருக்கலாமே அப்படின்னு எனக்கு ரொம்ப தோணும். அந்த சந்தர்ப்பம் கொடுத்துருந்தா தான் நான் பேச முடியும். அந்த காலத்துலலாம் நம்ம இப்போ குழந்தைங்க நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம அந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மாட்ட அந்த அளவுக்கு பேசவே முடியாது. அந்த ஒரு பயம் இருக்கும் நம்மளுக்கு. அவங்க என்னன்னு கொஞ்சம் அரவணைச்சு கேட்டால் தான் நமக்கு அந்த பயத்தை போய் இல்லைப்பா நான் இந்த மாதிரி நான் படிக்கணும், எனக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணணுங்கிறது இருந்தது என் மனசில். ஆனால் அதை எனக்கு அவங்கக்கிட்ட கன்வே பண்ணுறதுக்கு அவங்களும் கேட்கல, என்னாலையும் எனக்கு சொல்லவும் முடியல. அதாவது இப்போ வந்து உங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆகி வெளியில எங்கேயாவது போகும்போது இன்னொரு பொண்ணு வந்து அவங்க அம்மா கூட போகும்போதோ இல்ல அந்த மாதிரி இருக்கும்போதோ உங்களுக்கு அந்த இல்லை இல்லை, எனக்கு அந்த மாதிரி ஃபீலே ஆனதில்லை. நான் இவரோட இருந்தனால எனக்கு அவங்க தான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணி என்னை அமிச்சனால எனக்கு அந்த ஒரு அவங்கக்கிட்ட சிம்பத்தி ஐயோ அப்படிலாம் நான் நினச்சதே இல்லை. ஆனால் எங்கள் மனசுக்குள்ளே ஒன்று இருக்குங்க. எல்லாத்துக்கும் கல்யாணங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் ஆமாம். வாழ்க்கையில். அந்த பிரம்மாண்டமாக நடக்கும் எல்லா இடத்துக்கும். அதை பார்க்குறப்ப வந்து இன்னி வரைக்கும் நாங்கள் ஆமா. ரீசெண்டாக ஒரு போன மாதம் ஒரு கல்யாணத்துக்கு கூட போயிட்டோம். அப்போவும் வந்து எங்கள் 2 பேர்த்துக்கும் அது வந்து நாங்கள் 2 பேரும் ரகசியமாக பேசிக்குவோம். நமக்கு இந்த மாதிரி நடக்கலையே அப்படின்னு வந்து அந்த வருத்தம் வந்து இருக்குது. நீங்கள் கேட்டிங்களா அம்மா கூட போகிறப்போ கஷ்டம். அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய கல்யாணங்களோ ரிசப்ஷனையோ நம்ம பார்க்குறப்போ அது வந்து இன்னுமே மனசுக்குள்ளே வந்து ஒரு அது எங்கள் பொண்ணு கல்யாணத்தில் தான் நாங்கள் நிறைவேற்றிக்கணும்னு இருக்கோம். இல்லை நானும் என் தம்பியும் சொல்லுவோம் 25th ஆனிவர்சரிக்கு நம்ம வந்து அதெல்லாம் இது பண்ணிடலாம் அப்படின்னு நானும் அவனும் சொல்லுவோம். ஆனால் அது வரும்போது கண்டிப்பாக இன்னும் ஒரு 3 years அந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக உங்களை எல்லாம் இன்வைட் பண்ணுவோம், வந்துடணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நீயா நானால நீங்க பேசினதுக்கு அப்புறம் 2K கிட்ஸுக்கு காதல்னால என்னன்னு தெரியுது இல்லை அப்படின்னு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. அதை பாத்தீங்களா? கண்டிப்பாக அதெல்லாமே பார்த்தேன். அதே மாதிரி 2K கிட்ஸ் வந்து பயங்கர என்னோட அந்த ஃபினான்ஸ் பற்றி கேட்டதுக்கு வந்து பயங்கரமாக சுயநலமாக இருக்காங்க. இன்னைக்கு காதல் வெறும் பைசா பணத்தை பொறுத்து மட்டும்தான் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லாமே பார்த்தேன். ஆனால் எனக்கு என்ன சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருமே ஓடுறது பைசாக்கு தான். ஏன்னா நம்ம ஒரு மொமெண்ட் காலை விட்டு வீட்டிலேருந்து வெளியில் எடுத்து வச்சா இது எவ்வளோ ஹார்ஷாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் தென் இதான் ஒரு ஹார்ஷான ட்ரூத் இன்னைக்கு இருக்கிற ஒரு சொசைட்டியில். அந்த மொமெண்ட் நம்ம வந்து வீட்டிலேருந்து கால் எடுத்து வைக்கும் போதுலேருந்து திருப்பி வீட்டுக்கு வர வரைக்கும் நமக்கு வந்து பைசா வேணும். அந்த வீட்டில் இருக்கிறதுக்குமே நமக்கு பைசா வேணும். இப்போது என்னதான் சொந்த வீடுன்னு சொன்னாலும் கரண்ட் பில் கட்டுறதுக்கு பைசா வேணும், தண்ணி பில் கட்டுறதுக்கு பைசா வேணும். நம்ம டெய்லியும் சாப்பிட்றதுக்கு கூட நம்ம வீட்லேயே சாப்பிட்டாலும் மேடம் மாதம் இவ்வளோ ரூபாய் வேணுங்கிறது நமக்கு வேணும். அதெல்லாமே யாருமே புரிஞ்சிக்காம நான் என்ன ஆஸ்பெக்ட்ஸில் கேட்டேன், அவங்க என்ன ஆஸ்பெக்ட்ஸில் எடுத்துக்கிட்டா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டாங்க. என்னன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பேஸ்ட் வாங்கணுன்னாலும் 50 ரூபா வேணும், ப்ரஷ்ஷு வாங்கணுன்னாலும் 50 ரூபா வேணும். ரைட், நம்ம காலையில் கண்ணு முழிச்சதுலேருந்து கண்ணு மூடுற வரைக்கும் நமக்கு பைசா இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக போகும். அதுக்கு அர்த்தம் வந்து நம்ம காதல் பண்ணுறதுக்கு வந்து பைசா வேணும், நம்ம காதலிக்கிறவர்கிட்ட வந்து பைசா வேணும், அவங்க குடும்பத்தில் பைசா இருக்கணும், அவர் நம்ம வீட்டு விட்டு வரும்போது நம்ம பைசா கொண்டு வரணும், அது இல்லை அர்த்தம். ஆனால் நம்ம வாழ்கிறதுக்கே பைசா வேணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற நம்மளுக்கு எப்படி நீங்கள் அப்படி வந்தீங்கிறத மீன் பண்ணி தான் நான் கேட்டேன். ஆனால் கமெண்ட்ஸ் போடுறவங்க எல்லாம் வேற மாதிரி போட்டாங்க. அதே மாதிரி மேடம் அந்த காலத்தோட காஸ்ட் ஆஃப் லிவிங், அதாவது சூழ்நிலை வேற மாதிரி. இன்னைக்கு வந்து எல்லாமே விலைவாசிலாம் ஏறிடுச்சு. அன்னைக்கு வந்து எங்கள் அப்பாவோட பாக்கெட் மணி பார்த்தீங்கன்னா 2 ரூபா. ஆனால் இன்னைக்கு எங்கள் அப்பா எனக்கு 2 ரூபா கொடுத்தா ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு மினிமமும் ஒரு 1000 ரூபா வேணும்.
அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஏன்னா 2 ரூபாய்க்கு அன்னைக்கு வந்து கொஞ்சம் வாங்கிக்க முடியுங்கிறனால தான் பேரண்ட்ஸ் 2 ரூபாங்கிறத பாக்கெட் மணியா தராங்க. ஆனா இன்னைக்கு நம்ம 2 ரூபா வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு கவர்மெண்ட் பஸ் ஏறி கூட நம்மளால போக முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து பைசாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது நீங்க சுயநலம்னு கொண்டு போக வேண்டாம். ஆனா அது வந்து ஒரு வாழ்றதுக்கு பைசா கண்டிப்பா வேணும். பேசிக்காக இருக்கும். ஏன்னா பேசிக் நீட் அந்த மாதிரி. காசுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்கள் 2 பேத்துக்கும் நல்லாவே தெரியும். பசங்களுக்கும் அது சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கோம். பட் வந்து காசு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் நீடு. நீட். ஏன்னா அப்ப இந்த காலத்து 2K கிட்ஸ் வந்து காதலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. காதல் பண்ணாலுமே நம்ம வாழணும்ல மேடம். பணம் வேலை அப்படி அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இல்ல கொடுக்குறாங்க. நம்ம காதலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் தரோம் ஆஸ் அ 2K கிட்ட. அதே சமயம் பணமும் நமக்கு முக்கியம். ஏன்னா 2K கிட்ஸுக்கு வந்து மேடம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க. இப்போ அந்த பீரியடில் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. நம்ம வந்து லவ் பண்ணால், ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டாலே நமக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். வேற ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. இன்றைக்கி வந்து எதிர்பார்ப்புகள் வந்து நிறைய ஆயிடுச்சு மேடம். ஸோ அந்த இன்றைக்கி வந்து மொபைல் வேணும், பேசுகிறதுக்கு வண்டி வேணும், பெட்ரோல் அந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுக்கணும். ஒரு இதுனா போய் ஏதாவது பார்க்குறப்பெல்லாம் கிஃப்ட்டு கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து மொபைலு வண்டி எல்லாமே வேணும். ஏன்னா அதெல்லாம் அத்தியாவசியம் ஆயிடுச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப அம்மாவோ அப்பாவோ லவ் பண்ணிட்டு இருந்த போது லெட்டர்லாம் இருந்தது. இன்னைக்கு யாரு மேடம் லெட்டர் போடுறா? எல்லாரு கையிலயும் ஃபோன் இருக்கு. இப்போ அந்த ஃபோன் வந்து மினிமம் ஒரு 10,000 ரூபாய் செட்டா இருந்தாலும் மாசம் ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜுக்கு நம்ம நெட் பிளான் பண்ணணும். எல்லாமே நீங்க சின்னதா எடுத்து பார்த்தா கூட நமக்கு பைசா வேணும். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன், இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில பைசா இல்லாம ஒரு நாள் கூட நம்மளால சர்வை பண்ண முடியாது. நம்ம என்னதான் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அந்த வீட்டுக்கு வாடகை கட்டணும், இல்லைன்னா இஎம்ஐ கட்டணும். அதுக்கும் நமக்கு பைசா வேணும். ஒரு மாசம் வாடகை கட்டலைனாலோ இல்லை ஒரு மாசம் இஎம்ஐ கட்டலைனாலும் அந்த வீடு கூட நம்மளுது கிடையாது. ஸோ பைசாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்குன்னு நான் 2K கிட்ஸ் வந்து காதலிக்கிறதே பைசாவை வச்சு தான் காதலிக்கிறேன் இல்லை. ஆனால் பைசா வேணும். நம்ம அட்லீஸ்ட் பைசா உண்டாக்குற நிலைமையிலையாவது, அதை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு நிலைமையிலையாவது நம்ம இருக்கணுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். இப்போ உங்க அம்மா அப்பா காதல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது வந்து 2 பேரும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு லைக் தயிர் சாதம் சாப்பிட்றது இருக்காங்க. ஒரு நாளைக்கு சாப்பாடே தயிர் சாதம்னு சாப்பிட்ருந்துருக்காங்க. ஒரு நாளைக்கு சாப்பாடே ஐஸ்கிரீம், வெறும் ஐஸ்கிரீம் தான் அவங்க. நான் வந்து ஒரு கம்பெனியில் இருந்தேன் மேடம். அது ஐஸ்கிரீம் கம்பெனி. எங்கள் பாஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, நீ ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு போடுவார். முக்கால்வாசி நாள் வந்து ஐஸ்கிரீம்லேயே தான். அப்போவும் சந்தோஷமாக இருப்போம். அப்போ ராயல் லைஃப் நம்ம லீட் பண்ணுறோம்ப்பா. நைட் ஆனால் யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி 1/2 கிலோ ஐஸ்கிரீம் யார் சாப்பிட்டு தூங்க முடியுங்கிற மாதிரி சும்மா ஜாலியாக பேசிக்குவோம். அப்போ அந்த ஐஸ்கிரீம்லேருந்து நமக்கு வந்து உடம்புக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வந்து கெடுதி தான் நமக்கு. ஆனால் அப்படி சாப்பிடும்போது கூட 2 பேரும் நான் உனக்கு இருக்கேன் நீ எனக்கு இருக்கேங்கிற அந்த நிலமையில இருந்தது வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பிடிக்காத விஷயம்னு ஆக்சுவலி எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசாததும் அது அவங்களோட சுச்சுவேஷன் கரெக்டாக அவங்கள பற்றி எனக்கும் தெரியும். ஸோ அதனால அவங்க பேசினா இவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு அவங்க சொசைட்டியும் கௌரவமும் தான் முக்கியமாக தெரிஞ்சிருக்கு. எண்ட் ஆஃப் த டே இவங்க 2 பேரும் நம்மளோட கிட்ஸுங்கிறதே அவங்க திங்க் பண்ணவே இல்லை. ஸோ என்னால் எனக்கு பிடிக்காத விஷயம்னா அந்த ஃபேக்டர் தான் நான் சொல்லுவேன். என்னோட தாத்தா பாட்டி 2 சைடு தாத்தா பாட்டியுமே எண்ட் ஆஃப் த டே என்னோட பையன் என்னோட பொண்ணுன்னே யோசிக்கவே இல்லை. அவங்களுக்கு அவங்க சொசைட்டியும் அவங்க சம்பாரிச்சு வச்சிருந்த மானமும் மரியாதை கௌரவம் வரட்டு கௌரவம்னு நான் சொல்லுவேன். அது வந்து கௌரவம்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இந்த வரட்டு கௌரவத்தை வந்து பிடிச்சி நிலைநிறுத்தி வைக்கணுங்கிறதுக்காக அவங்க பண்ணாங்க. ஆனால் கௌரவமும் அங்கே நிற்கலை, பசங்களும் இன்னைக்கு அவங்க கூட இல்லை, அவங்களும் எங்கள் கூடயும் இல்லை. ஸோ அதான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எங்கள் அம்மா அப்பாவோட ரிலேஷன். அதே மாதிரி மேடம் நான் லவ் பண்ணதுனாலேருந்தே எனக்கு இது வாங்கிட்டாங்க அது வாங்கிட்டாங்கன்னா நான் கேட்டதே கிடையாது. நான் ஒரு நாள் கூட டிமாண்ட் பண்ணினதே இல்லை இவர்கிட்ட இன்னி வரைக்குமே. அதை இந்த இது வாங்கிட்டு வந்தாருன்னா அது அதே மாதிரி சம்பளம் இவ்வளோ கொடுத்தா அதுக்குள்ளே தான் நம்ம போடணும். பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் காசு கொடு அந்த மாதிரிலாம் நாங்கள் ஃபஸ்ட் கஷ்டப்படும் காலத்துலேருந்தே யார்கிட்டையும் நாங்கள் போய் இந்த மாதிரிலாம் காசு வாங்கி தான் நம்ம பண்ணணும், நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதில் தான் நம்மளோடது இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் இருந்தோம். அதில் தான் அவ்வளோ கஷ்டமும் பட்டோம். ஆனால் அதை சிறுக கற்றுக்கிட்டோம் மேடம். கரெக்டாக இவ்வளோ வருஷத்தில் நிறையா விஷயங்கள் வந்து எங்களுக்கு படிப்பினே தான். டெய்லி படிப்பினே தான். பார்த்தீங்கன்னா காதலிக்கும் போது உங்கள் வீட்டில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்போ ஏதாவது சமாதானமாக இருக்காங்களா? என்னோட சைடில் டோட்டலாக 0 மேடம்.
இவங்க சைடில் இவங்க அப்பா அம்மா இவங்க அண்ணாலாம் நல்லா என் வீட்ல எல்லாரும் இப்ப எல்லாருமே பேசுறாங்க. இப்ப பேசுவாங்க, வருவாங்க, போவாங்க, ஃபங்க்ஷனாக வருவாங்க. என் சைட்லனா யாரும் இப்படி திரும்பி பார்த்தா ஒன்றும் இல்லை. நாங்க 3 பேர் நான் இந்த இருக்கோம். பக்கத்தில் இவங்க அம்மா அப்பா இவங்க அண்ணா அவ்வளோதான் எனக்கு. அதாவது இப்போ நீங்க வந்து லவ் பண்ணி ஸ்டபனா நல்லபடியா வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கீங்க. இப்ப இருக்க காதலர்களையும் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா சோஷியல் மீடியா நியூஸ் அந்த மாதிரி பாக்குறீங்க. இதுல வந்து உங்களுக்கு பிடிச்சது எது, பிடிக்காது இந்த காலத்து காதலர்கள்? பிடிச்சதுன்னு எதுவுமே இல்லை மேடம், எல்லாமே பிடிக்காது. ஏன்னா கேர்ள்ஸ் வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து உடனே இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நாளைக்கு எங்கள் கூட்டின்னு போகணும், நாளான்னைக்கு எனக்கு டைமண்ட் ரிங் வாங்கி கொடுக்கணும். அவங்களோட டிமாண்ட் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது. அந்த பையன் பாவம் நிஜமாலுமே அவனுக்கு பண்ணுறதுக்கே அவனுக்கு ப்ரெஷர் ஆகிடும். அதனால தான் இந்த பிரேக்கப்லாம் ஆகுது. அவங்க வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக இருக்குது கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அந்த பசங்களுக்கு ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவங்களாலையும் பண்ண முடியாது இல்லையா. அதை வந்து அவங்க வந்து என்னென்னா அந்த லவ் பீரியடையும் வந்து இன்னைக்கு பண்ணுறான். இப்போ இதே பர்சன் தானே உனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டும் இருக்க போகிறான். அப்போ இன்னைக்கு நீ இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறனா இன்னைக்கு ஒரு ரிங் வாங்கி கொடுத்தா அது அவள் வந்து திருப்பியும் அது வந்து அவளோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கோம். அப்போ கல்யாண லைஃப்க்கு வரும்போது அவளை வந்து நெக்லஸ் கேட்பா. அவனுக்கு அவன் பண்ண முடிஞ்சாலும் அவளோட ஸ்லாப் பெருசாக போயிட்டு இருக்கும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவனால் மேட்ச் பண்ண முடியாது அந்த பசங்கனால. அதான் அந்த காலத்தில் லவ் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஆசையினால் வரக்கூடியது. இந்த காலத்தில் லவ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பொண்ணை லவ் பண்ணலாமா இல்லை இந்த பையனை லவ் பண்ணலாமா, 5 பேர்த்த பார்த்து வச்சுட்டு அதில் யார் பெஸ்ட்டு பெட்ரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இன்னொன்று எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அந்த லவ் பண்ணுற பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று எங்கேயா பசங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காசை வாங்கி இல்லை சேர்த்து வச்சு ஏதோ ஒன்று நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஃபேமிலி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போகிறப்போ தான் 2 பேர்த்தோட ரியல் முகமும் தெரியும். அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிட்டு போகிறப்போ இப்போ பையன் ஹீரோவாக இருக்கலாம், பொண்ணு ஹீரோயினாக இருக்கும். பட் ஆனால் கல்யாணம்னு ஆனதுக்கப்புறம் டோட்டலாக அதோட இதே வேறு. அதை வந்து யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த டயத்தில் ஒரு 1/2 மணி நேரத்தில் நல்லா ஒரு பப்புக்கு இது என்ன சொல்கிறது, ஒரு பிஸா கார்னர் போனோமா, இல்லை வந்து போய் ஒரு பேக்கில் நல்லா சாப்பிட்டோமா, ஐஸ்கிரீம் பார்லர் போனோமா, ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் ரெகுலர் லைஃப்பில் அதெல்லாம் வந்து டெய்லிலாம் பண்ண முடியாது. ஸோ அந்த இதை யாருக்கும் அந்த யதார்த்தத்தை வந்து இன்னும் புரிஞ்சுக்காம இருக்காங்க. கரெக்ட், எக்ஸாக்டாக சொல்லணும். அதுதான் அந்த ரியாலிட்டியை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது ஒன்ஸ் ப்ரப்போஸ் பண்ணால் அவங்களுக்கு அந்த எக்ஸிட்ட டைவர்ஸ்னு ஒரு இது இருக்குப்பா, அந்த இல்லைனா பிரேக்கப்னு ஒன்று பண்ணிக்கலாம், பிடிக்கலனா அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஒன்ஸ் நீ ஐ லவ் யூன்னு சொல்லும் போதே ப்ரப்போஸ் பண்ணும் போதே இவன் தான்ப்பா என்னோட ஆளுன்னு சூஸ் பண்ணி சொன்னால் அதுக்கு நீ அதுக்கப்புறம் வெளியில் வரவே கூடாது. என்னதான் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் நீ தான் அதை ப்ளஸ் ஆக்கணும் அந்த பர்சனோட. அதை விட்டுட்டு இல்லைப்பா நீ எனக்கு செட் ஆக மாட்டா பிரேக்கப்னு இப்போ வரது வந்து எங்களுக்குலாம் நிஜமாலுமே எப்படி இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. வேலையில் இருக்கோம், திடீர்னு அங்கே பாஸ் பிடிக்காது இல்லை ஏதோ பிடிக்காது, டக்குன்னு வேறு வேலை மாற்றிடுவோம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் லவரையும் மாற்றிட்டே இருக்காங்க. என்னோட எக்ஸ் லவருங்கிறாங்க, என்னோட எப்பயோ நான் அப்படியே டைமுக்கு டைம் மாறிட்டே இருக்கு. இப்போ உங்க பொண்ணு வந்து யாராவது ஒருத்தரை லவ் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஏத்துப்பீங்களா, இல்ல அவரோட பணம் இல்ல அவர் என்ன வேலை செய்யறாரு அப்படிங்கறத பாப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பொண்ணு லவ்வே பண்ண மாட்டா. இல்லை எதனால் சொல்கிறோன்னா நாங்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாமே பார்த்துட்டா. ஸோ இதில் என்னென்னா நம்ம வந்து பண்ணி வைக்கக்கூடாதுங்கிற எண்ணம் கிடையாது. ஒரு பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லைன்னா அது எவ்வளோ கஷ்டங்கிறது வந்து எங்கள் 2 பேர்த்துக்கு தெரியும். நாங்கள் வந்து அந்த டயத்தில் வந்து லவ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு அதுவும் சப்போர்ட்டில் வந்து நம்ம ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த இளம் ரத்தத்தில் நம்ம வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்டோம். ஆனால் அதுக்கப்புறமேலே நாங்கள் இந்த இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். கஷ்டங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இருக்கும், நான் பெருசாக சொல்ல. ஆனால் அவமானங்கிறது வந்து நிறையா பட்டிருக்கும். அது வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறப்போ அது இன்னுமே ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து எங்கள் பொண்ணும் பையனும் பார்த்துருக்காங்க. ஒரு நாங்கள் சொல்லியிருக்கோம் சொல்கிற மாதிரி. ஏன்னா இவனும் கேட்பாங்க, நீங்கள் கேட்டீங்க ஒரு பொண்ணு புதுசாக கல்யாணம் ஆகி அவங்க அம்மா அப்பா கூட போகிறப்போ உங்களுக்கு எப்படிங்கிற அது மாதிரி ஒரு தாத்தா பாட்டி கூட போகிறப்போ அவங்க 2 பேர்த்துக்கும் தாத்தா பாட்டி கூட போகிற ஒரு இது இல்லாமல் இருந்தது. அந்த விவரம் இப்போ பெருசாகிட்டாங்க, இன்றைக்கி பேசுகிறாங்க. பட் ஆனால் அந்த குழந்தை பருவத்தில் வந்து ஒரு தாத்தா பாட்டி மாமா அந்த மாதிரி போய் செலிப்ரேட் பண்ணுறது, வீட்டுக்கு போய் அந்த இதெல்லாமே இழந்துட்டாங்க அந்த காலகட்டத்தை. ஸோ அதெல்லாமே இல்லை. அதுவும் இல்லாமல் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கணும். இல்லைங்கிறப்போ ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அம்மாவும் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க, ரிலையன்ஸ்லலாம் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. நான் வந்து அவங்க வயிற்றில் அம்மா கன்சீவாக இருக்கும்போது
அங்கே பார்த்துக்க யாரும் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் 7-8 months அம்மா வந்து ஒர்க் போனாங்க. 8 மாதம் வரைக்கும் ஒர்க்கு, ஏன்னா எங்களுக்கு அந்த பணம் தேவை இருந்தது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஐ வாஸ் பார்ன் அம்மானால கரியர் கண்டினியூவே பண்ண முடியல. இப்போ அன்னைக்கு வந்து என் தாத்தா பாட்டியோ இல்லை 2 சைடில் ஏதோ ஒரு சைடில் தாத்தா பாட்டி இருந்து என்னையும் என் தம்பியையும் பார்த்துருந்தாங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக என்னோட அம்மா கெரியரில் வேறு லெவலில் போயிருந்திருப்பாங்க. நல்ல ஒரு சேலரி இருந்திருக்கும், இன்னும் கூட பெட்டர் லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கும். ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு 20 years ஆக போகுது எங்கள் அம்மா வந்து அவங்க கரியர் ட்ராப் பண்ணி. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆனதுக்கு காரணம் இன்னைக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாததுனால. ஸோ பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்திருந்ததுன்னா எங்கள் அம்மா விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு வந்து கேர்ள்ஸ் எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க, இன்னும் நிறைய பொசிஷன் போகிறாங்க. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டிகிரிஸ் தான், இதெல்லாம் தான்ப்பா பொண்ணுங்க படிக்கணும், இதெல்லாம் தான்ப்பா பசங்க படிக்கணும்னு பிரித்து வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாரும் எது வேணால் படிக்கலாங்கும் போது எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வேணும், அதே மாதிரி அந்த சப்போர்ட்டும் தேவைப்படுது லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறது. உங்களோட அழகான காதல் அனுபவத்தை சொன்னீங்க. அதே மாதிரி அந்த அனுபவத்திலேருந்து இந்த காலத்து காதலர்களுக்கு வந்து என்ன சாதகம் என்ன பாதகம் அப்படிங்கிறதையும் எடுத்து சொன்னீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.